Hi, வணக்கம். This is Maga exercise 3.1 seventh sum. 0 less than theta less than pi by 2. தீட்டாவின் மதிப்பானது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும். x equal to sigma n equal to 0. sigma என்ன சாமி சம்மேஷன் கூடுதல் ஓகேவா. n equal to 0 to infinity cos power 2n into theta. y equal to sigma n to 0 to infinity sin power 2n into theta. z equal to sigma n to 0 to infinity cos power 2n theta into sin power 2n theta எனில் x into y into z equal to x plus y plus z குறிப்பு கொடுத்துருக்காங்க. x 1 plus x plus x square plus x cube plus up to etc up to equal to 1 by 1 minus x. ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்முலா சாமி உங்களுக்கு வரும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸின் அடுக்கு 1, அதாவது எக்ஸின் அடுக்கு 0, எனிதிங் பவர் 0 தான் 1. அப்போ பவர் 0, பவர் 1, பவர் 2, பவர் 3 அப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா 1 by 1 minus x தான் ஃபார்முலா. இதையும் யூஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 பயன்படுத்தலாம். அவங்களே கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் என்ன சாமி, அதுக்குள்ளே மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும்னு அர்த்தம். ஓகே, முதல் படத்துலேயே நீங்கள் பார்த்தாச்சு. இப்போது சிக்மானா நம்ம கூடுதல், எக்ஸனுடைய மதிப்பை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மானது கூடுதல், எண்ணுக்கு பதிலாக 0 போட்டால் எனிதிங் பவர் 0, 2 கூட 0 பெருக்குன்னா சாமி 2 கூட 0 பெருக்குன்னா 0 தான் கிடைக்கும். அப்போ காஸ் பவர் 0, எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஓகே, என்னுடைய மதிப்பு 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், சாரி 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ எண்ணுக்கு பதிலாக 0 போட்டோம், இப்போ எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க. ஓரன் 2, அப்போனா வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 போட்டால் 2 4, காஸ் பவர் 4 தீட்டா அப் டூன்னு போகும். ரைட்மா. அதே மாதிரி y ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இங்கே இருக்க சைன், என்னுடைய மதிப்பு எதுன்னு தொடங்கணும், 0லேருந்து தொடங்கணும். அப்போ 2 கூட 0 பெருக்குன்னா 0, 2 மடங்கு n, அதான் 2 இன்ட்டு என்னன்னு படித்தோம். ஸோ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, ஸோ 1 ப்ளஸ் அதே மாதிரி தான் வரும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் அப் டு இசட் ஈக்குவல் டு பாருங்கள் சாமி, இதே மாதிரி தான் இன்ட்டில் இருக்குது. இங்கே எண்ணுக்கு பதிலாக 0ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 போட்டால் எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, 1 இன்ட்டு 1 1 தான். ஸோ 1 ப்ளஸ் இங்கே 1ன்னு போட்டோம்னா 2, இது 2 வரும், ஸ்கொயர் வரும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 போட்டால் வரும் 2 4, 2 4, அப்போ காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் அப் டூன்னு போகும். இது என்ன சாமி, நடுவில் ப்ளஸ் போட்டோன்னா அது கூடுதல். ஏன் ப்ளஸ் போட்டேன், நீங்கள் என்ன கொடுத்துறாங்க, சம்மேஷன். சம்மேஷன் என்ன சொல்லும், கூடுதல். நீங்கள் 10th படிக்கும்போது அந்த n 7 எண்களின் கூடுதல், n 7 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இந்த சிக்மா தானே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிகழ்த்தகவல் இந்த சிக்மா தானே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே தான் சொல்லும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்னு எடுக்க போகல, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு எடுக்கிறேன். இங்கே தட் இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கிட்டா, ஏன் மக அங்கே ஈக்குவல் டு போடுறேன், எதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் அப் டு போய்கிட்டே இருக்குன்னா 1 by 1 மைனஸ் எக்ஸ், 1 by இங்கே 1 மைனஸ் 1 by 1 மைனஸ் 1 by 1 மைனஸ் எக்ஸ் யாருன்றது தான் அங்கே, இது யார் எக்ஸு, இது 1 இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க, சைன் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் போட்டுக்கிறேன், இங்கே அப்படி தான் பண்ணிக்கணும், வேறு வழியில் இதை அப்படியே வச்சிடலாம். சரியா சாமி. இங்கே என்ன பண்ண போகிறோம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இருக்குது, காஸ் ஸ்கொயர் இருக்குது, யார் இல்லை, சைன் ஸ்கொயர் இல்லை. இங்கே 1 இருக்குது, சைன் ஸ்கொயர் இருக்குது, யார் இல்லை, காஸ் ஸ்கொயர் இல்லை. ஓகே, என்ன ஃபார்முலா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயராக மாறும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயராக தான் போட்டிருக்கோம். இப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டை எடுத்து எதை நிரூபிக்கிறேன், எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்டை நிரூபிக்க போகிறோம். ஓகே சாமி. இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஃபைனலாக என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஈக்குவல்னா வந்திருக்கு 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு எனக்கு, 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது,
1/1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சாமி இது ஒரு பின்ன எண், பை போட்டால் விகிதமுறு எண் அல்லது பின்ன எண், இது ஒரு பின்ன எண், இது ஒரு பின்ன எண். ஸோ 3 பின்ன எண்கள் வந்திருக்கு. நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கான்னா இல்லை, இது வேறு இது வேறு, இது ஃபுல்லாகவே வேறு. ஏன் மக்காங்க சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் இல்லை, இது 2 உறுப்பு. ஓகே சாமி, அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம பொதுவாக யாருக்கான்னு பார்த்தா யாருமே கிடையாது. அதனால் மீசிமான அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். 3த்தையும் பெருக்கி பை போட்டுக்கலாமா? சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. சரி, எல்லாத்தையும் போட்டாச்சு. இங்கே யாரை பெருக்கணும்? இது கூட சைன் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ இது 2த்தையுமே இங்கே பெருக்கணும். ஓர் காஸ் ஸ்கொயர் கொஞ்சம் பெருசாக வரும் சாமி, இன்ட்டு 2 உறுப்பாக இருக்குது. இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கினா தான் இது வரும். ரைட்மா? ஸோ இதை எடுத்து பெருக்கணும், இதை எடுத்து பெருக்கணும். 1 தான் இருக்குது, அடுத்த 2த்தை எடுத்து பெருக்கணும் நம்ம. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே காஸ் ஸ்கொயர் யார் பெருக்கணும், இதையும் பெருக்கிறோம். ரைட்மா? ஓர் சைன் ஸ்கொயர் இன்ட்டு இது தானே பெருக்கணும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போது இதுக்கு இவங்க இருக்கிறாங்க, யார் இல்லை, இவங்க 2 பேரில். அப்போ இவங்க 2 பேர் எடுத்து இங்கே பெருக்கணும். ஓர் சைன் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர். ஒன்று எடுத்து இதான் ப்ளஸ் போட்டுறாதீங்க. சைன் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே சலம், ஈக்குவல் டு இப்போ உள்ள எடுத்து இதை பெருக்கலாம். ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது, உள்ள எடுத்து பெருக்கலாமா? ஓர் காஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒத்த உறுப்புகள் அடிமானம் சரியாக இருந்தால் போதும். பெருக்கும்போது அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். 2 கூட்டினா 4. அப்போ காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு எக்ஸ்ட்ரா யார் இருக்கிறது, சைன் ஸ்கொயர் தீட்டா. இது முடிச்சு ப்ளஸ் ஓர் சைன் ஸ்கொயர் மைனஸ் இது காஸ் ஸ்கொயர் ஒத்த உறுப்பு கிடையாது, காஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டானா வரும் சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் இது சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை இங்கே என்ன இருக்குது அப்படியே போடுங்க சாமி. சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ மகா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எதுனா தப்பா? இல்லை, இது 4 இது 3ன்னா ஃபஸ்ட்டு யார் செய்வோம், மைனஸ் செய்வோம், பெருக்கல் தான் செய்வோம். 4 3 12 தான், 3 அங்கே 12 தான், மாற்றி போட்டால் தப்பு கிடையாது. ஓகே, ஈக்குவல் டு பாருங்கள், எதனா ஒத்த உறுப்புகள் எதுவும் இல்லையே. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்புனா சாமி 1. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்து பார்த்துடலாமா? மைனஸ் வெளியே எடுக்கிறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பொதுவாக வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணுமா? இது ஒரு உறுப்பு இல்லை, இந்த உறுப்புக்கும் பார்க்குற சாமி. நான் மைனஸும் பொதுவாக வெளியே எடுத்துட்டேன், அப்போ ப்ளஸ் வந்துடும். காஸ் 4ல் 2 எடுத்துட்டேன், மீது என்ன இருக்கும், 2 இருக்குமா? ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை சைன் ஸ்கொயர் அப்படி எடுத்துட்டேன் 1 டைம். இதை எடுத்துட்டேன், இதில் 2 போயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும், 2 இருக்கும். மைனஸ் வெளியே எடுத்தனால இருக்கும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை இது இருக்கும் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள் சாமி, இதனுடைய மதிப்பு என்னது 1 கூட எதை பெருங்க கிடைக்கும், அது எதாவது கிடைக்கும். ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் அது கழித்தல்ல, 0ன்னு அர்த்தம். மேலே யார் இருப்பாங்க, 1 தான் இருப்பாங்க. ஸோ 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. யார், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இதெல்லாம் இதெல்லாம் இன்ட்டுன்னு போட்டுக்கலாமா? 1 கூட எதை பெருனா அது தானே கிடைக்கும். 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 பை போடலாமா? ஸோ 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா யார், எக்ஸு.
1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா யார் ஒய், 1 பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா யார் இசட்டு. ஸோ இன்ட்டுன்னு இந்த ஒன்று ஒன்றா தனியாக பிரித்து எழுதணும்னா நான் வந்துடும் சாமி இந்த 1 பை ஃபுல்லாக நான் சொல்லுவோம் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். இதான் நிரூபிக்க சொன்னாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே செல்லம், அவ்வளோதான் சாமி.